ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே தெரியும் Zoho அப்படின்ட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஸோ அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஜாப் மட்டுமே ப்ரொவைட் பண்ணாமல் நமக்கு வந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு 12th முடிச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து காலேஜ் முடிக்காமே நமக்கு வந்து ஒரு லேர்னிங்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த லேர்னிங்ஸில் என்னென்ன கொடுக்குறாங்க, ஸோ யார் யார் எலிஜிபிலிட்டி, ஸோ இப்போ அட்மிஷன்ஸ் ஓப்பனில் இருக்குது, ஸோ அதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிகாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ Zoho கம்பெனி இருக்கிறது, ஸோ Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கிறது யாருக்குமே தெரியாது ஆல்மோஸ்ட். ஸோ இதில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னென்ன ஸ்கூல்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கை பார்த்து ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ ஆக்சுவலி அட்மிஷன்ஸ் வந்து எந்தெந்த ஸ்கூல்ஸ்க்கு ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ரெண்டு இதுக்கு தான் அட்மிஷன்ஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் தென்காசியில் தான் Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு வந்து சென்னையில் இருக்குது. ஸோ இது யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12th அண்ட் டிப்ளமோ படிச்சிருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஜ் க்ரைட்டீரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 17 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பிகின்ஸ் எக்ஸாம் டேட், இதுக்கு எக்ஸாம் டேட்னு ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா April 6th வந்து கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் உங்களுக்கு வந்து எப்போலேருந்து கொடுப்பாங்கன்னா May 2024 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து எண்டு வந்துச்சு. ஸோ March 1 ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா April 6 வந்து அட்டன் பண்ணிவிட்டு, ஸோ 1 month கேப்புக்கு அப்புறம் உங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேலேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வென்யூ, ஸோ எங்கே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Zoho அஃபிஷியல் ஆஃபீஸில் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த அஃபிஷியல் ஆஃபீஸ்லையும் சென்னை கேம்பஸ்லையும் தென் தென்காசி கேம்பஸ்லையும் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்ம யார் யார் அப்ளை பண்ணலாம், ஸோ இது எந்த டெக்னாலஜிக்கு அப்ளை பண்ணலாம், ஸோ Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு 2 ஸ்கூல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த எக்ஸாம்ஸ்க்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ Zoho ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஸோ பிகம் April 6th வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீல்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி சொல்ல இந்த மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம்ஸ் அண்ட் லாஸ்ட் நேம், ஸோ டேட் ஆஃப் பர்த், வேலிட் டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் அட்ரஸ், ஸோ வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, பிகாஸ் ஸோ அந்த இமெயில் அட்ரஸில் தான் உங்களை ஃபர்தராக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிக்கோங்க, என்டர் பண்ணிக்கோங்க. தென் ஹோம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அந்த ஹோம் அட்ரஸ் என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட இப்போ இருக்க கரண்ட் சிட்டியோட ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ஹோம் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீட் அட்ரஸ், சிட்டி, ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட் அண்டு போஸ்டல் கோடு, பின்கோடு அந்த 6 digit நம்பர் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கோங்க. தென் கண்ட்ரி கொடுத்துக்கோங்க, இந்த கண்ட்ரின்ட்டு. ஸோ இது ஒன்லி ஃபார் இந்தியா கண்ட்ரிக்கு மட்டும்தான் வேலிடாக இருக்கும், அதனால் இந்தியா கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஃபைனலில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்னென்ன இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா கரண்ட்லி இன் 12th ஸ்டாண்டர்ட், நீங்கள் இப்போது கரண்ட்டாக 12th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தா ஓகே, இல்லை கம்ப்ளீட்டட் இன் 12th ஸ்டாண்டர்ட், ஸோ 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருந்தாலும் ஓகே, ஸோ கரண்ட்லி டூயிங் டிப்ளமோ, ஸோ டிப்ளமோ படிச்சிருந்தாலும் ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி 10th + டிப்ளமோ, இப்போ வந்து 10th முடிச்சுட்டு டிப்ளமோ ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஓகே, இல்லை கம்ப்ளீட்டட் 12th + டிப்ளமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை கரண்ட்லி டூயிங் டிகிரி கோர்ஸ் ஃபஸ்ட் இயர் அப்படின்னு, ஸோ ஃபஸ்ட் இயர் முடிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை ஹோம் ஸ்காலர், ஸோ படித்து முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கீங்க, 12th 10th முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, ஏதோ ஒன்று கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஸ்டியூஷன் லாஸ்ட் ஸ்டடி இன், இப்போது 10th ஆர் 12th ஆர் டிப்ளமோ முடிச்சிருப்பீங்க, அந்த இன்ஸ்டியூட்டோட, அந்த ஸ்கூலோட, அந்த காலேஜோட நேமை வந்து இவங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் இன் ஸ்கூல் அண்ட் டிப்ளமோ, எந்த வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்களோ 12th ஆர் டிப்ளமோ முடிச்சிங்களோ, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த இயரோ அந்த இயரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் ஆர் டிப்ளமோ படித்த காலேஜோட அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. தென் செல்ஃப் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்தெந்த ஸ்கில்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எபிலிட்டி இன் மேக்ஸ், ப்ரோக்ராமிங், ரிட்டன் இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்தெந்த, ஸோ இப்போ ஸ்கேட்டிங்னா ஸ்கேட்டிங் கொடுத்துக்கோங்க, ட்ராயிங்னா ட்ராயிங் கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரி உங்களுக்கு எந்தெந்த ஸ்கில்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இதுலேயே அவங்க கொடுத்துருக்காங்க ஸ்கெச்சிங், ட்ராயிங், ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கிரியேட்டிவ் ரைட்டிங், ப்ரோக்ராமிங் அண்ட் ஹேக்கிங் அண்ட் ட்ராமாட்டிக்ஸ் அண்ட் டிபேட்டிங், ஒரேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எதுவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டிசைன் டூல், சாஃப்ட்வேர் ப்ரொஃபிஷியன்ட் இன், ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இல்லை டிசைன் டூல் இல்லை சாஃப்ட்வேர் அதை பற்றி எதாவது தெரியும்னா ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸோட டீல்ஸ் இதில் கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா
ஷேர் போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் அண்ட் பிளாக் ப்ரொஃபைல் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி கிட்டப் யூஸ் பண்ணுவீங்க, கிட்டப் ஆர் மை டிரைவ் இருக்கும். ஸோ அந்த மை டிரைவில் உங்களோட போர்ட்ஃபோலியோஸை அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ அந்த போர்ட்ஃபோலியோஸோட லிங்க் வந்து இதில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் பிளானிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் பிளானிங்னா ஸோ உங்களுக்கு ஸ்கூல்ஸ் ஃபார் அப்ளைங். ஸோ சென்னை வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் தென்காசியில் இருக்குது, ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த 3 கேம்பஸில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் அந்த எக்ஸாம் எங்கே எழுதுறீங்களோ அந்த ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அந்த வென்யூ கிளிக் பண்ணிக்கோங்க. டியூ ஹேவ் ஸ்மார்ட் ஃபோன் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் கொடுத்துட்டு தென் அடிஷனல் இன்ஃபர்மேஷன்ஸில் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எப்படி கெட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ லைக் ஜாப் ஃபேர், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், கூகுள், ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஆப்ஷன்ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு தென் வி ஹேவ் டு அவைலபிலிட்டி ஃபார் த 6th April என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ 6th April அன்றைக்கி நீங்கள் அவைலபிலிட்டியாக இருக்கீங்களா, ஸோ அந்த அன்றைக்கி கேம்பஸ் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஸோ வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த வெரிஃபிகேஷன் கோட் கீழே இருக்கிறத அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு தென் சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அஃபிஷியலாக ஃபர்தராக மெயில் வரும். ஸோ அந்த மெயிலை படி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போது ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கை பற்றி ஸோ ஒரு ஓரியன்டாக நம்ம வந்து பார்ப்போம். ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்து காலேஜே போகாமல் அவங்களே உங்களுக்கு காலேஜ் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஸோ அதுலேயே உங்களுக்கு ஜாபும் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கான ஃபுல் மீனிங்கு. ஸோ இது ஷார்ட் ஃபார்மாக. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம்னா ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எ மீனிங் ஃபுல் ஆல்டர்னேட்டிவ் டு கன்வென்ஷனல் காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இவங்களாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பராக இருக்கோ ஃபவுண்டர் மாதிரி இருக்கார். ஸோ அவர் பேர் சரியாக தெரியல. ஸோ அவர் கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒய் ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எதுக்காக நீங்கள் ஜோஹோ ஸ்கூல்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வாட் வி டீச் இன் மச் மோர் ரிலவெண்ட் ஃபார் ரியல் சாஃப்ட்வேர் கெரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ரியல் சாஃப்ட்வேர் கெரியர்ஸ் அவங்க கம்பெனியில் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கெரியர்ஸை பற்றி அதில் இருக்க நாலேஜஸ் வந்து உங்களுக்கு அந்த ஜோஹோ ஸ்கூல்ஸில் வந்து கொடுப்பாங்க. ஐ மீன் டீச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அட் ஜோஹோ வில் லுக் ஃபார் ஸ்கில் செட் அண்ட் எபிலிட்டிஸ் மோர் தென் பேப்பர் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க காலகட்ட ஸ்டடீஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ், ரேங்க் ஷீட் இதில் வந்து ஆர்டராக கொடுத்துருப்பாங்க. அந்த இதெல்லாம் வந்து டிசபிலிட்டிஸ் மேக் பண்ணுறதுக்காக தான் இந்த பேப்பர் கிரெடென்ஷியல்ஸை வச்சு நாங்கள் வந்து பார்க்குறதில்ல. அதனால் எங்ககிட்ட வந்து ஸ்கில் செட்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் வி டோன்ட் சார்ஜ் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எனி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்கோ இந்த நீங்கள் செலக்ட் ஆகி உள்ளே போயிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஒரு ரூபா கூட அவங்க ஃபீஸ் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலவெண்ட்டான ஃபேக் மெயில்ஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் ஒரு ரூபா கூட ஃபீஸ் வாங்கவே மாட்டாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக என்ன கொடுக்குறாங்கன்னா இன்ஸ்டேட் வி பே எ ஸ்டைஃபண்ட் ஸ்டார்டிங் அட் ₹10,000 per month அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாட்ஃபுல் ஆஃப் தி கோர்ஸ் ஆஃப் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு மாதம் இவங்க ₹10,000 கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரூபா கூட வாங்க மாட்டாங்க. மந்த்லி ₹10,000 இவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஆஃப்டர் தி சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன் ஆஃப் தி கோர்ஸ் யூ ஆர் ஆட்டோமேட்டிக்லி இன்டிகிரேட்டட் ஆஸ் அன் எம்ப்ளாயி இன் டு ஜோஹோ கார்பரேஷன் எ வேர்ல்டு லீடர் இன் கிளவுட் பேஸ்ட் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து இந்த ஸ்கூலில் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோஹோ கம்பெனிலேயே உங்களை வந்து எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 19 years ஆஃப் ஜோஹோ ஸ்கூல்ஸ் லேர்னிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங். ஸோ 19 வருஷமாக இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் யாருக்குமே தெரியல. ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், 12th படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா 1600+ கிராஜுவேட்ஸ் ஆயிருக்காங்க. ஸோ 1600 பீப்புள்ஸ்க்கு மேலே படிச்சுட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங்கில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஜோஹோ டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் இதெல்லாம் பற்றி சொல்லி தருவாங்க உங்களுக்கு. ஸோ இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை அண்ட் தென்காசியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். தென் பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடியுமே வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜோஹோ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து கிரெடிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் ஓப்பனிங் ப்ளஸ் த 19 years சொல்லியிருக்காங்க. ஐ மீன்
19 இயர்ஸ் அது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. தென் 1600+ கிராஜுவேட்ஸ் பீப்புள்ஸ் ஆர் கோயிங் டு ஜோஹோ எம்ப்ளாய் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முடிச்சதுக்கப்புறம் எம்ப்ளாயீஸும் அவங்க கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கரிக்குலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ வில் பி தாட் ஹேண்ட்ஸ் ஆன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ரெலவெண்ட் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் அண்ட் ஹெல்ப்ஃபுல் மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மேஜரான டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 12th and 10th இந்த கிராஜுவேஷன்ஸ் தான் வந்து மெயின் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் அலுமினிஸ் இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எந்தெந்த பீப்புள்ஸ் வந்து படிச்சிருக்காங்க, ஸோ எந்தெந்த பீப்புள்ஸ் முடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இவங்களோட ஃபீட்பேக்ஸுமே வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கைஸ், இப்போது இந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது, இந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது, இந்த எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் என்னென்ன, ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கான கொஷின்ஸ் எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அந்த அஃபிஷியல் ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் லேர்னிங் வெப்சைட்ஸே நமக்கு வந்து அந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதிலேருந்து நீங்கள் படிச்சிங்கனாலே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம் எல்லா டாபிக்ஸையும். ஸோ ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இதில் இருக்க இது நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஆஃப் தி வீக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வீக்லி ஒரு கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த இத்தனை கொஷின்ஸ் இருக்குது, இதில் இருக்க எல்லா கொஷின்ஸ் நீங்கள் படிச்சிங்கனால ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடலாம். ஸோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜிக்கு இந்த சாம்பிள் பேப்பர் கொஷின் ஏ, கொஷின் பின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ 12th பேசிக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எழுதுகிற மாதிரி உங்களோட பப்ளிக்கில் வந்து கேட்ட மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின்ஸ் பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 கொஷின்ஸ் பேப்பருமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜோஹோ ஸ்கூல் ஆஃப் டிசைனிங்க்கு கொஷின் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோஹோ ஸ்கூல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி, லேர்னிங், பிஸ்னஸ், ஸோ டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு என்னென்ன கிளியர் கட்டான ஐடியாஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது கண்டிப்பாக இருந்தால் என்னோட 1-to-1 செஷனில் நீங்கள் உங்களோட ஸ்லாட்டை புக் பண்ணி அதை கிளிக் பண்ணி அந்த ஸ்லாட்டை புக் பண்ணதுக்கப்புறம் என்னோட 1-to-1 செஷனில் கண்டிப்பாக கனெக்ட் ஆகலாம். நான் ஆல்வேஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இருக்கேன். ஸோ இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்தால், ஸோ என் பையன் 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்காமல் போகிறான், இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை வந்து நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒட்டுக்கா போகலான்னு இருக்கோம், இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிவிட்டு என்கிட்ட 1-to-1 செஷனில் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.